அன்புள்ள என் பிள்ளைகளே, ஓம் சரவணபவ. என்னை நினைத்து அழைக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நான் அருகில்தான் இருக்கிறேன். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கண்ணீரையும் வலியையும் சொல்ல முடியாத வேதனையையும் நான் நன்றாக அறிவேன் பிள்ளைகளே. இந்த உலகம் சில நேரங்களில் உங்களை சோதிக்கலாம். நம்பியவர்கள் விலகலாம். உழைத்த உழைப்பு மதிப்பில்லாதது போல தோன்றலாம். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்று உங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த இருளுக்குப் பின்னாலே நான் ஏந்தி நிற்கும் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி விரைவில் உங்கள் வாழ்வை ஒளிர வைக்கும். பிள்ளைகளே, நீங்கள் கேட்ட பிரார்த்தனை ஒவ்வொன்றும் என் காதில் விழுந்துவிட்டது. ஏன் இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் காலம் தாமதம், மறுப்பு அல்ல. உங்களுக்கு எது நல்லதோ அது சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். உங்கள் மனம் உடைந்திருக்கும் நேரங்களில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஓம் முருகா. அந்த ஒரு வார்த்தையில் உங்கள் பயம் கரையும், உங்கள் கவலை குறையும், உங்கள் மனம் லேசாகும். அன்புள்ள பிள்ளைகளே, இங்கே ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த முருகன் வார்த்தைகள் உங்கள் மனத்திற்கு ஆறுதலாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என் வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்க. உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க. ஒரு மனசுக்கு ஆறுதல் கிடைத்தாலும் அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அது முடிவு அல்ல, அது உங்கள் வெற்றிக்கான பயிற்சி. உங்களை குறைத்து பேசுவோரை பார்த்து மனம் உடைய வேண்டாம். நான் உங்களை உயர்த்தும் நாளில் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மௌனமாகிவிடும். உங்கள் கஷ்டங்கள் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை வலிமையாக்கத்தான் வந்திருக்கிறது. என் வேல் உங்கள் முன்னால் இருக்கிறது. உங்கள் தடைகள் அனைத்தையும் அது அகற்றிவிடும். நீங்கள் இப்போது பணம், வேலை, குடும்பம், உடல்நலம் எதிலாவது கவலையில் இருந்தால் ஒரு நிமிடம் கண்களை மூடி என்னை நினையுங்கள். முருகா, என்னை கைவிடாதே என்று சொல்லுங்கள். அந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற்றமடையும். நம்பிக்கை இழக்காதீர்கள் பிள்ளைகளே. நீங்கள் விழுந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்த நான் இருக்கிறேன். உங்கள் கண்ணீரை நான் முத்துகளாக மாற்றுவேன். உங்கள் வேதனையை வெற்றியின் கதையாக மாற்றுவேன். இன்று இல்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் அதற்கடுத்த நாளில் நல்ல காலம் நிச்சயம் வரும். இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் என் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கட்டும். ஓம் சரவணபவ. ஓம் முருகா. வெற்றி உங்களுடன், அமைதி உங்களுடன், ஆறுதல் உங்களுடன். நன்றி.